7வது நூற்றாண்டுல மாமல்லர் நரசிம்மவர்மர் பல்லவர் மூலமா கட்டப்பட்ட மாமல்லபுரம். பாறைகளை குடைஞ்செடுத்து அந்த பாறைகளாலேயே கோவில்களை கட்டி சிற்ப கலையோட உச்சத்தை தொட்டிருப்பாரு. அப்பேற்பட்ட அதிசிறப்பு வாய்ந்த மாமல்லபுரத்து கடற்கரையில அந்த ராத்திரி நேரத்துல முழு நிலவோட தனிமை வெளிச்சத்துல உலாவிக்கிட்டு இருந்தாரு இளவரசர் ஆதித்த கரிகாலர். ஒரு பக்கம் அதே மாமல்லபுரத்து கடற்கரையில ராஷ்டிரகூடர்களுக்கு எதிரான யுத்த களத்துல மாபெரும் வெற்றி அடைஞ்ச காரணத்தினால சோழத்து படை வீரர்கள் எல்லாம் ஒரு பக்கம் கூடாரம் எழுப்பி ரொம்ப கொண்டாட்டமா அந்த வெற்றியை கொண்டாடிட்டு இருக்க, இந்த பக்கம் ஆதித்த கரிகாலரோ, அதாவது அந்த ராஷ்டிரகூடர்களுடைய தோல்விக்கு காரணமான இளவரசர் ஆதித்த கரிகாலர் தனிமையில உலாவிக்கிட்டு இருந்தாரு. ஒரு மகா சாம்ராஜ்யத்துக்கு எதிரான யுத்த களத்துல வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்ற சந்தோஷம் இல்லாம ஏதோ ஒரு விரக்தியில, ஏதோ ஒரு வெறுமையில அவர் அந்த இடத்துல நடந்துட்டு இருந்தாரு. அவருடைய கவனம் முழுக்கவும் ஒரே ஒரு முகம் மட்டும்தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த முகத்துக்கு தொடர்பான ஏதோ ஒரு நினைவுகள் அவரை கொஞ்சம் கொஞ்சமா வேதனைப்படுத்திட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல அந்த கடற்கரை ஒட்டின நிலப்பரப்புல தனிமையில அவர் நடந்துட்டு இருந்த போது ஏதோ ஒரு குதிரையோட புலம்படி சத்தம் கேட்டு என்னன்னு திரும்பி பார்த்தாரு இளவரசர். அந்த இடத்துல அந்த நேரத்துல குதிரையில வந்திருந்தது ராஷ்டிரகூட யுத்தத்துல இளவரசர் கரிகாலருக்கு தோளோடு தோள் கொடுத்து நின்ன வல்லத்து இளவரசன் வந்தியத்தேவன். கரிகாலரை பார்த்ததும் ஒரு நிம்மதி பெருமூச்சோட தன்னுடைய குதிரையை விட்டு இறங்கினவன் கரிகாலரை நெருங்கி வந்தான். அப்படி வந்தவனை பார்த்த கரிகாலருக்கு சந்தோஷமும் இல்ல, வேதனையும் இல்ல. இந்த நேரத்துல தன்னுடைய இந்த அழகான தனிமைய சீர்குலைக்கிறதுக்காகவே இவன் இங்க வந்திருக்கிறானோ அப்படின்ற மாதிரி வந்தியத்தேவனை ஒரு பார்வை பார்த்தாரு இளவரசர் ஆதித்த கரிகாலர். இளவரசருடைய மன எண்ணத்தை அவருடைய பார்வையாலே புரிஞ்சுக்கிட்டவன் இளவரசர்கிட்ட அந்த பக்கம் ராஷ்டிரகூடர்களுக்கு எதிரான வெற்றிய உங்களுடைய சோழ தேசமே கொண்டாடிட்டு இருக்கு. உங்களுடைய சோழ தேசத்து வீரர்கள் அங்க ஆடி பாடி கோலாகலமா உங்களுடைய வெற்றியை தான் கொண்டாடிட்டு இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த சூழ்நிலையில இந்த கடற்கரையில தனியா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் கேட்கும்போது அதுக்கு இளவரசர் என்னோட வெற்றிய எல்லாரும் கொண்டாடுறாங்க தான், அது தப்பு கிடையாது. ஆனா அங்க இருக்கிறவங்க யாருமே இளவரசர் இங்க இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. இளவரசருடைய அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே வந்தியத்தேவனுக்கு தெரியல. அவனுடைய கேள்வியெல்லாம் நீங்க சமீப காலமா தனிமைய நாடுற விஷயம் உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி எனக்கும் சரி நல்லாவே தெரியுது. அதனுடைய காரணம் என்னன்ற ஒரு விஷயத்தையும் உங்களுடைய பாட்டனார் மலையமான் மூலமா நான் கேள்விப்பட்டேன். ஒரு சாம்ராஜ்யத்தோடைய பட்டத்து இளவரசர் நீங்க, சோழ தேசத்தோட மணிமுடிக்கு அடுத்த வாரிசு நீங்க. இப்படி எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத ஒரு மாய வலையில எப்படி சிக்குனீங்க? பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒருத்தன் மரணத்தோட பிடியில இருக்கும்போது அவன் எதுக்காக ரொம்ப ஏங்குனானோ அந்த விஷயத்த அவனுடைய ஆழ்மனம் ஒரு கற்பனையா வெளிக்காட்டுமா. அந்த கற்பனை நிஜமா இல்ல வெறும் கற்பனையான்ற விஷயமே அவனுக்கு தெரியாதான். ராஷ்டிரகூடர்களுக்கு எதிரான அந்த போர்ல கிட்டத்தட்ட மரணத்தை பார்த்துட்டு வந்தீங்க நீங்க திரும்ப வந்துட மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நாங்க வேண்டாத தெய்வங்களே கிடையாது. அப்படி இருந்த சூழ்நிலையில உங்களுடைய ஆழ்மனம் உங்களுக்கு காட்டின கற்பனை தான் அது. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க நெஜம்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயமும் உண்மையா நெஜம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கரிகாலருக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்றான். ஆனா கரிகாலர் அதை கேட்க கேட்க அவருக்கு கோபம்தான் அதிகமாகுது. நான் எதுக்காக தனிமையை நாடி இருக்கிறேன் அப்படின்ற விஷயமே என்னுடைய பாட்டனார் மூலமா தான் அவனுக்கு தெரிஞ்சது. அப்படி இருக்கும்போது யாருடைய துணையுமே இல்லாம நான் கழிச்ச அந்த காலகட்டத்தை நீ எப்படி பார்த்திருக்க முடியும்? இப்பவும் என்னுடைய ஆழ்மனம் சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான், அவன் நிஜம்.
நீ சொன்ன மாதிரி நான் மரணத்தை பார்த்துட்டு வந்தேன்தான். ஆனா அந்த மரணத்துல இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தவளே அவதான். எனக்கு இப்ப வரைக்குமே அந்த தீப வெளிச்சத்துல நான் பார்த்த அவளுடைய முகம் என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்குது. எனக்கு இப்பவுமே அந்த தீப வெளிச்சத்துல நான் பார்த்த அவளுடைய மங்கலான முகம் பதிஞ்சிருக்குது. என்னால அவளுடைய முகத்தை எவ்வளவு நினைச்சாலும் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியலன்ற விஷயம் உண்மைதான். ஆனா அந்த தீண்டல், அந்த ராத்திரி அவ கூட நான் செலவிட்ட அந்த தனிமை எல்லாமே எனக்கு நிஜம்தான் தோணிக்கிட்டு இருக்கு. அது கற்பனையா எப்படி இருக்க முடியும்? நீ சொன்னது உண்மைதான். எனக்கு கல்யாண வயசாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது என்னுடைய ஆழ்மனம் ஏக்கம் கூட நான் எடுத்துக்கலாம். ஆனா அவ்வளவு தத்ரூபமா ஒரு கற்பனை எப்படி இருக்க முடியும்? தயவு செய்து என்னுடைய பாட்டனாருடைய பேச்சை கேட்டு நீயும் என்ன பைத்தியக்காரன் சொல்லிட்டு முத்திர குத்தாதன்னு சொல்லிட்டு கரிகாலர் சொல்லும் போது வந்தியத்தேவன் பதறி போனான். நான் சொல்ல வந்த விஷயம் இப்படி தெரிஞ்சு போகும்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. இது இளவரசருடைய கோபத்தை தூண்டிடுமோன்னு சொல்லிட்டு அவன் ஒரு நிமிஷம் பயந்தே போனான். ஆனா அவன் பயந்த மாதிரி இளவரசர் அவன் மேல கோபப்படல. அதுக்கு மாறா தன்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற வேதனை தான் அவருக்கு அதிகமா இருந்துச்சு. அதை கவனிச்ச வந்தியத்தேவன், நான் உங்க மனசை வேதனைப்படுத்துற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இங்க சொல்ல விரும்பல இளவரசி. நான் சொன்னதெல்லாம் உங்களுடைய பாட்டனார் என்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாரோ அதை சொல்றதுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன். உங்க பாட்டனார் மலையமான் உங்களை உடனடியா கிளம்பி பழையாறைக்கு வர சொல்லியிருக்காரு. அது உங்க பாட்டனாருடைய வேண்டுகோள் மட்டும் கிடையாது, உங்களுடைய தந்தையான சுந்தர சோழ பராந்தக தேவருடைய ஆசையும் அதுதான். உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லி எனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு இளவரசின்னு சொல்லி வந்தியத்தேவன் கரிகாலர்கிட்ட சொல்றான். அதை கேட்ட கரிகாலருக்கு அடக்க முடியாத சிரிப்பு ஏற்படுது. எதுக்காக இவர் இப்படி சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு குழம்பி போன வந்தியத்தேவன் அமைதியா அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்த போது சிரிப்பை கட்டுப்படுத்தின கரிகாலர் வந்தியத்தேவனை பார்த்து, என்னுடைய பாட்டனாரும் என்னுடைய தந்தையும் இன்னும் என்ன சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எதுக்காக என்ன உடனடியா பழையாறை வர சொல்றாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாதா? இத்தனை நாளா கரிகாலன் மேல இல்லாத அக்கறை திடீர்னு எதுக்காக வருது? தஞ்சையோட ஒட்டுமொத்த பாரதியும் என் மேல இறக்கி வைக்க முயற்சி பண்றாரா என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கிட்ட ஆதித்த கரிகாலர் கேக்குறாரு. அப்படி கேட்டது மட்டும் இல்லாம அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா வந்தியத்தேவா? வீரபாண்டியனை நான் சேவூர் படுகளத்துல தலைய வெட்டி கொன்ன போது எனக்கு வயசு 12. அந்த யுத்த களத்துக்கு நான் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் கேட்ட ஒரே விஷயம், ஒரு சின்ன பையன் அப்பேற்பட்ட ஒரு வீரனுடைய உயிரை எடுப்பானான்னு சொல்லிட்டு தான். ஆனா அவங்களுடைய சவாலை முறியடைக்கிற மாதிரி வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி அதை கையோட எடுத்துட்டு வந்து ஊர் எல்லையில தொங்க விட்டவனா. ராஷ்டிரகூடர்களுக்கு எதிரான இந்த யுத்தத்திலையும் என் மேல அவங்களுக்கு அதே அவநம்பிக்கை தான் இருந்துச்சு. சோழ வம்சத்துக்கும் ராஷ்டிரகூடர்களுக்கும் நடுவுல பல வருஷ பகை இருந்துச்சு. அந்த பகைய இன்னைக்கு நான் முடிச்சு வச்சிருக்கேன். ஆனா இந்த யுத்த களத்துக்கு நான் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய தந்தை உட்பட என்னை பார்த்து வச்சாரு. ஆனா ஆதித்த கரிகாலன் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு நாயகனா தெரியறேன் இல்லையா? அதனால என்னுடைய தந்தைக்கு தன்னுடைய தலையில இருக்கிற அந்த சோழ தேசத்து மணிமுடிய எப்படியாவது என்னுடைய தலையில இறக்கி வச்சாகும். அப்படி அந்த மணிமுடைய நான் ஏத்துக்கணும்னா அதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு. அதாவது நான் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கணும். என்னுடைய கல்யாணத்துக்காக தானே இப்ப என்னுடைய பாட்டனாரும் சரி என்னுடைய தந்தையும் சரி என்ன அங்க வர வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தானே உன்னையும் இப்போ தூது அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அனுப்புன தூது போதும், இப்ப நான் அவங்களுக்கு திரும்ப ஒரு தூது அனுப்புறேன். செய்தியை எடுத்துட்டு வந்த இல்லையா, நீயே போயிட்டு பதில சொல்லிடு. ஆதித்த கரிகாலன் உரிய நேரம் வர வரைக்கும் பழையாறையிலையோ இல்ல தஞ்சையிலையோ சரி தன்னுடைய காலடியை எடுத்து வைக்க மாட்டான்.
அவங்களுடைய எதிர்பார்ப்பு இப்போதைக்கு ஈடாகாது. எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவ என்னுடைய கற்பனை கிடையாது. அவளை நான் நிச்சயமா தேடதான் போறேன். எப்படியாவது அவளை தேடி நான் நிச்சயம் கண்டுபிடிப்பேன். அப்படி அவளை கண்டுபிடிக்கும் போது அவளோட நான் தஞ்சையில என்னுடைய காலடியை எடுத்து வைப்பேன்னு போய் சொல்லு. ஒருவேளை அப்படி அவளை என்னால கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா, கடைசி வரைக்கும் இதே காஞ்சிபுரத்துல எந்த மண்ணு என்னையும் அவளையும் சந்திக்க வச்சதோ இதே காஞ்சிபுரம் மண்ணுல நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்து இறந்தும் போயிடுவேன்னு சொல்லி என்னுடைய பாட்டனார்கிட்ட முக்கியமா சொல்லுன்னு சொல்லி ஆதித்த கரிகாலர் சொல்றாரு. வந்தியத்தேவனுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கத்துல கரிகாலரை பார்த்து பெருமைப்படுறதா இல்லனா வேதனைப்படுறதானே தெரியல. அவனுடைய அமைதியை பார்த்த கரிகாலர் என்கிட்ட இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்கணுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க சொல்ற அந்த பொண்ணு உங்க கற்பனை இல்ல, அவன் நிஜம்னே கூட எடுத்துக்கும். ஆனா நீங்க ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோடைய பட்டத்து இளவரசர். அப்படி இருக்கிற நீங்க ஒரு மன்னனா முடிசூட்டி கொள்ளும் போது நீங்க ஒரு இளவரசியை தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஒரு சாதாரண பெண்ணை எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுக்கு சாஸ்திரமும் சரி சான்றோர்களும் சரி ஒத்துக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கேட்கும்போது, அதுக்கு ஆதித்த கரிகாலர் வாய் விட்டு சிரிச்சபடியே ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா அவளுக்காக அந்த சாம்ராஜ்யத்தையே நான் தூக்கி எறிஞ்சிட்டு வருவேன். சோழ தேசத்து மணிமுடி என்ன மாதிரி இன்னொருத்தனை எப்படியாவது தேர்ந்தெடுத்துக்கும். அதுக்கு அந்த திறமை நல்லாவே இருக்கு. நான் இல்லைனா என்னுடைய சித்தப்பா இருக்காரு, அவர் அந்த மணிமுடியை சுமந்துப்பாரு. அவருடைய வம்சாவளி அவருக்கு அப்புறமா அந்த மணிமுடியை ஏத்துக்கும். ஆனா என்னுடைய மனசு அவளை தவிரவும் இன்னொருத்தைய நிச்சயமா ஏத்துக்காது. அதனால இந்த வார்த்தைகளை நீ தாராளமா தைரியமா என்னுடைய பாட்டனார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கரிகாலர் சொல்றாரு. இப்படியே தாய் தந்தைய பார்க்காம நீங்க எத்தனை நாள் காலம் கழிப்பீங்கன்னு சொல்லி வந்தியத்தேவன் கேட்கும்போது, அதுக்கு கரிகாலர், அவங்கள நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி யார் சொன்னா? நான் என்னுடைய இளைய தாயாருக்கு ஓலை அனுப்பியிருக்கேன். உடனடியா அவங்கள காஞ்சிபுரத்துக்கு வர சொல்லி நான் வேண்டி கேட்டிருக்கேன். இந்நேரம் அந்த ஓலை அவங்கள போய் சேர்ந்திருக்கும். நிச்சயமா அவங்க அதை படிச்சும் பார்த்திருப்பாங்க. என்னுடைய தாயார் தான் என்னுடைய தந்தையுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவங்க. என்னுடைய இளைய தாயார் என்னுடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. நிச்சயமா என்னுடைய தந்தையே தடுத்தாலும் அவங்க என்னை தேடி எங்க வருவாங்க. ஆசை இருந்தா என்னுடைய தாயாரும் அவங்க கூட கிளம்பி வரட்டுமே. இன்னும் ஆசை இருந்தா என்னுடைய தந்தையுமே இங்க வரட்டுமே. அதுல தப்பில்லையே, நான் தடையும் எதுவும் சொல்லலையேன்னு சொல்லி கரிகாலர் சொல்றாரு. தான் எவ்வளவு கரிகாலருடைய மனசை மாத்த முயற்சி பண்ணாலும் அது முடியவே முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தை வந்தியத்தேவன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். ஆதித்த கரிகாலர் ரொம்பவே பிடிவாதக்காரர். அவருடைய பிடிவாதத்துக்கும் கோபத்துக்கும் இணையா இன்னொருத்தம் பிறந்துதான் வரணும். 12 வயசுல ரத்தம் கொதிக்க நான் சேவூர் படுகளத்துக்கு போயே தீருவன்னு சொல்லிட்டு அவர் அடம்பிடிச்ச விதமும், அதுக்கு அவருடைய தந்தையே முட்டுக்கட்ட போட்ட விதமும், அதையும் தாண்டி சேவூர் படுகளத்துக்கு போய் வீரபாண்டியனுடைய தலைய வெட்டி ஊர் எல்லையில கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம தொங்க விட்ட விதமும், ராஷ்டிரகூடர்கள் யுத்தத்துல ராஷ்டிரகூடர்களை கொஞ்சம் கூட பாவமே பார்க்காம பாரபட்சமே இல்லாம காஞ்சி மாநகரத்தை விட்டே ஓட ஓட அவர் விரட்டி அடிச்ச விதத்தையும் வந்தியத்தேவன் பார்த்திருக்கான். அப்படிப்பட்டவருடைய கோபத்தையும் பிடிவாதத்தையும் மாத்திர சக்தி தனக்கு இல்லைன்ற ஒரு விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி அவருடைய இளைய தாயாரான பராந்தக தேவி அவரை சந்திக்க காஞ்சிபுரத்துக்கு வராங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க சொல்ற வார்த்தைகள் இவருடைய பிடிவாதத்தை தளர்த்தலாம் அப்படின்ற விஷயமும் வந்தியத்தேவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. யாரோடைய சொல்லுக்கும் கட்டுப்படாத ஆதித்த கரிகாலர் இந்த லோகத்துல ஒருத்தருடைய வார்த்தைக்கு மட்டும் கட்டுப்படுறாரு அப்படின்னா அது நிச்சயமா தேவி பராந்தக தேவியோடைய வார்த்தைக்கு மட்டும்தான்ற விஷயமும் வந்தியத்தேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஆதித்த கரிகாலருடைய எதிர்காலமே இப்போ அந்த தேவியார் கிட்டதான் இருக்குதுன்னு சொல்லி முடிவு பண்ண வந்தியத்தேவன்
கரிகாலர்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி அத்தனை வார்த்தைகளையும் உங்களுடைய தாய் தந்தை கிட்ட கொண்டு போய் நான் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அதை கேட்ட கரிகாலர், இந்த விஷயத்துல இதுக்கப்புறம் நான் உன்னை நம்புற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லவும் வந்தியத்தேவனும் திகைச்சு போய் நிக்கிறான். இத்தனை நாளா நான் ஏங்கினதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைக்க மாட்டானான்னு சொல்லிதான். இதுக்கு முன்னாடியும் பல தேசத்து இளவரசர்கள் என் கூட நண்பர்களா இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்னுடைய பட்டத்து இளவரசன்ற பதவியும் சோழ தேசத்துடைய அந்த மாபெரும் பலமமா இருந்துச்சு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா அதையும் தாண்டி நீ உண்மையிலேயே என் அந்த பட்டத்து இளவரசன்ற பட்டத்தையும் தாண்டி ஒரு நல்ல நண்பனா நீ நேசிப்பன்னு நான் நினைச்சேன். ஆனா எப்போ அதே பட்டத்துக்காக என்னுடைய பாட்டனாருடைய சொல் பேச்சு கேட்டு என்னுடைய மனசையே மாத்துறதுக்காக நீ பழையாறையில இருந்து மாமல்லபுரத்துக்கு இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்தியோ, ஓ மேல இருக்கிற நம்பிக்கையும் எனக்கு குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால இந்த விஷயத்த நான் சொன்ன மாதிரி தான் நீ கொண்டு போய் சேர்ப்ப அப்படின்றத நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லி கேட்கும்போது வந்தியத்தேவன் கரிகாலர்கிட்ட, நான் அங்கிருந்து வந்தது மலையமானுடைய தூதுவனா, ஆனா இங்கிருந்து திரும்பி போறது ஆதித்த கரிகாலருடைய நண்பனா. நிச்சயமா இந்த செய்திய என்ன ஆனாலும் உங்களுடைய தந்தை கிட்ட நான் தெரிவிச்சுட்டு உங்களை திரும்ப வந்து சந்திப்பேன் இளவரசி. இந்த ஒரு விஷயத்துல நீங்க என்ன நம்பலாம். ஒருவேளை இந்த ஒரு விஷயம் என் மேல நீங்க இழந்த அந்த நம்பிக்கைய உங்களுக்கு திரும்ப தரும்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சொல்லி அங்கிருந்து கிளம்ப உத்தரவு கேட்கிறான். அப்படி அவன் போறதுக்கு முன்னாடி கரிகாலர் அவன் கிட்ட, என்னுடைய தந்தையையும் என்னுடைய தாயாரையும் என்னுடைய சகோதரியையும் நான் கேட்டதா சொல்லு, முடிஞ்சா அவங்கள இங்க வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவனுடைய மறு வார்த்தைக்கு கொஞ்சம் கூட அவகாசமே கொடுக்காம அங்கிருந்து கரிகாலர் கிளம்பி போறாரு. அவர் போறதையே வந்தியத்தேவன் ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த சூழ்நிலையில அவரை பின்தொடர்ந்து போறது கொஞ்சம் கூட உசிதமா இருக்காது. அவருக்கு தேவையெல்லாம் அந்த தனிமைதான் அப்படின்னா அந்த தனிமை அவருடைய காயங்களுக்கு மருந்தா இருக்கட்டும். இவ்வளவு பிடிவாதம் அவருக்கு எங்க இருந்து வந்துச்சோ தெரியல. ஆனா அந்த பிடிவாதத்துக்கெல்லாம் இந்த தனிமை ஒரு ஆறுதலை கொடுக்கும்னா அந்த ஆறுதல் அவருக்கு கிடைக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் வந்த அந்த குதிரையில மறுபடியும் ஏறி அவன் திரும்பி போறான். அந்த குதிரை அங்கிருந்து கிளம்புற சத்தம் கரிகாலருடைய காதுல விழுந்தாலும் அவர் அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம திரும்பி கூட பார்க்காம நேரா நடந்துட்டு இருந்தாரு. அந்த ராத்திரி சமயத்துல அந்த தனிமையில அந்த நிலவோடைய வெளிச்சம் மட்டும்தான் அவருக்கு துணையா இருந்துச்சு. அவருடைய காயங்களுக்கு அந்த நிலவுக்கு இணையான ஒருத்தியோட முகம் மட்டும் அவருக்கு ஆறுதலா இருந்துச்சு. அந்த ஒருத்தி யாரு? அவருடைய கதை தான் என்ன? யாரு நினைச்சு அவர் இப்படி ஏங்கிட்டு இருக்காரு? எதனால அவருடைய மனசுல இவ்வளவு காயம் ஏற்பட்டிருக்கு? அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.